சமீபத்தில் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தார். அந்த ப்ரெஸ் மீட்டில் உதயனா பற்றி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. உதயனாவை பற்றி கேள்வி கேட்ட உடனே அண்ணாமலை வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா. அப்படி பொசுக்குன்னு அண்ணாமலை இப்படி சொல்லுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அண்ணாமலை முதல்ல என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல உதயநிதிங்கிறது யார்? அவங்க தாத்தா கருணாநிதி பேரையும் அவங்க அப்பா ஸ்டாலின் பேரையும் எடுத்துட்டா அவரால் 2 ஓட்டு வாங்க முடியுமா? அவங்க அப்பா சம்பாத்தியத்தில் நடித்த ஒரு ஃபெயில்டு ஆக்டர், அவங்க அப்பாவால் ஒரு எம்எல்ஏ, அவங்க அப்பாவால் அமைச்சர். வேறு என்ன உதயநிதிக்குன்னு தனியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் பெரிய ஆக்டரா? கமல்ஹாசன் மாதிரி பெரிய ஆக்டரா? இல்லை ரஜினிகாந்த் மாதிரி பெரிய ஆக்டரா? இவர் கூடவே சந்தானத்தை வச்சு தான் நடித்தாங்க. ஏன்னா சந்தானத்தை பார்க்க வரவங்க இவரையும் பார்ப்பாங்கங்கிறதுக்காக சந்தானத்தை கூட வச்சு நடித்தாங்க. இவரெல்லாம் மோடி அவர்கள் பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை. அதாவது மோடி அவர்களுடைய கால் நகத்தில் இருக்கிற தூசி இருக்குல்ல, அந்த தூசிக்கு கூட இவர் சமமாக மாட்டார். ஆனால் மோடி அவர்களுடைய கால் நகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. நான் மோடி அவர்களுக்கு சமமா அப்படின்னு பேசலை. மோடி அவர்களுடைய கால் நகத்தில் இருக்கிற தூசி, அந்த அழுக்குக்கு கூட உதயநிதி வந்து சமமாக மாட்டார் அப்படின்ட்டு நான் சொல்றது மோடிக்கு சமம் பேசல. மோடி அவர்களுடைய கால் நகத்தில் உள்ள இருக்கக்கூடிய தூசி இருக்குமே அழுக்கு, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. அண்ணாமலை வந்து ரொம்ப காட்டமாக பேசியிருந்தார். அந்த கால் தூசி மேட்டரை மட்டும் 2 தடவை அழுத்தி சொன்னார் அண்ணாமலை.